சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி உள்ளத்தினாலத்தில் இருந்து இயேசுவே உம்முடைய இரத்தம் என்னை மூடட்டு ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தம் என்னை மூடட்டு ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உம்முடைய இரத்தம் என்னை மூடட்டு ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. Ribala rasha kamali mala rakalara. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. ராஜா, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் மாறட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை எங்களை படைத்த தெய்வனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியாய் இருக்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே உணர்ந்து ஒப்பு கொடுங்க ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காக சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டா. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காக சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டா. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரே, நேசித்து வா குரு செடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரே, நேசித்து வா குரு செடுத்தே. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கிளை போடே. என் இயேசு குருசை சுமந்தே, என் நேச கொல்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். செட்டைகளின் கீழ் சேர்த்து நிறுத்திடும் சொந்த தாயே, செட்டைகளின் கீழ் சேர்த்து நிறுத்திடும் சொந்த தாயே. அன்பதுவே எருசலேமே, எருசலேமே என்றழுதா கண்கலங்கி
வேதனைகள், வலிகள், காயங்கள், பெருமூச்சு, இரத்தம், கண்ணீர், வேர்வை எல்லாம் எனக்காகத்தான். என்னை வாழ வைக்கும்படியாக ஒருவர் அந்த கேடடைந்தார். என்னை நிலைநிறுத்தும்படியாக ஒருவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆண்டவரை கல்வாரிக்கு முன்பதாக நிறுத்தி, உண்மையாய் தேவனை நேசிக்கிற எந்த இருதயமும் இப்போ கல்லா இருக்காது. ஆண்டவரை நேசிக்கிற எந்த இருதயமும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு மௌனமா இருக்காது. உடையும், இருதய உடையும். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது, போர்ச்சேவகன் ஈட்டியை எடுத்து அவர் விலாவிலே குத்தின போது அந்த ஈட்டி அவருடைய இருதயத்திற்குள் பாய்ந்து இருதயத்தை தாண்டி குத்தி பிளந்து அடுத்தது அந்த ஈட்டி நுரையீரலை போய் குத்தி வெளியில வந்திருக்கிறது. எனவே தான் அந்த விழாவில் தண்ணீரும் இரத்தமுமாக விழாவிலிருந்து வடிந்தது என்று. ஆமென். அவர் பட்ட அத்தனை பாடுகளும் எனக்காக சொல்லு சகோதர சகோதரி, என்னை வாழ வைக்கும்படியாக, என்னை நீதிமானாய் மாற்றும்படியாக, அவருடைய நித்தியத்தில் சேர்க்கும்படியாக, அவருடைய பரலோக ராஜ்யத்தை பங்குள்ள பாத்திரமாய் நான் மாற வேண்டும் என்பதற்காகவே அவர் எனக்காக இந்த பாடுகளை ருசி பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சிலுவையில் நமக்காய் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இந்த நாட்களில் அவருடைய பாதத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆவி ஆத்தும சரீரத்தை கல்வாரி பாதத்தில் வைக்கிற ஆண்டவர், என் ஆவி ஆத்தும சரீரத்தை கல்வாரி பாதத்தில் வைக்கிற ஆண்டவர், எனக்காக நீர்ப்பட்ட பாடுகள், எனக்காக நீர்ப்பட்ட பாடுகள் என்னை வாழ வைக்கும்படியாக, பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுத்து பரிசுத்தவான்களாய் வாழ வைக்கும்படியாக, சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் நிலைநிறுத்தும்படியாக, யாருக்கும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று தள்ளப்படுகிறவர்களை தமக்காக நிலைநிறுத்தி உயர்த்தும்படியாக அவர் அடைந்த பாடுகள். ஹல்லேலூயா. என் ஆவி ஆத்தும சரீரத்தை உங்க பாதத்தில் தாழ்த்துகிறப்பா. நீர் எனக்காக பட்ட பாடுகளுக்கு ஈடாக நான் என்னத்தை தருவாண்டவரே, நீ என்னத்தை செலுத்துவாண்டவரே. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலோ என் ஆவி ஆத்தும சரீரத்தை கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்தும சரீரத்தை கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பாவியாகிய மீது கிருபையாயிருங்கப்பா. அந்த வார்த்தை எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, அம்மையே அடி வயிற்றிலிருந்து அந்த சத்தம் எழும்பட்டும். பாவியாகிய மீது கிருபையாயிருங்க ஆண்டவரே, பாவியாகிய மீது கிருபையாயிருப்பீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சிப்பின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். அம்மை எங்களை மீட்டெடுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவாதி தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க கரத்தில் என்னை தாழ்த்துகிறோம். மீது கிருபையாயிருங்க. ஆமென். அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்படுவோமா? அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்படுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்பட்டு அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அவருடைய பாடுகளோடு ஐக்கியப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபனதரகசியாத்னரகம் தரபௌரியாரதனர. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சொல்லுங்க சொல்லுங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் சத்த உயர்த்தி, இன்ப இயேசு ராஜாவை நான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, ஹல்லேலூயா. நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், ஹல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். முக்கிடம் சுட்டப்பட்ட தலையை இயேசுவே, பொற்கிரீடம் சூட்டி அப்பா, முக்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். ஆமென். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயம் தேவனோடு இணைய துவங்கட்டும். இருதயம் மாற்று மனேஸ்வரோடு பேச துவங்கட்டும். ஆமென், ஆமென். கண்களுக்கு முன்பதாக, ஆமென், உன் ஆவியின் கண்களுக்கு முன்பதாக நிலை நிறுத்து. இதோ முட்கிரீடம் சூட்டப்பட்ட அவருடைய தலை, இதோ வாரினால் அடிக்கப்பட்ட அவருடைய முதுகு, முற்கிரீடம் வேதனையின் உச்ச கட்டம். நாம் நினைத்தது போல சாதாரணமாய் அல்ல, மரண வலிகளை அணு அணுவாய் ருசித்த நேரம் அது. முற்கிரீடம் தலையிலே சூட்டப்பட்ட வேதனை வார்த்தைகளாலே விவரிக்க முடியாத வேதனை. வேதனையின் உச்ச கட்டத்திலே நின்று கொண்டிருந்தார் எனக்காக. ஓ ஹல்லேலூயா, நமக்காக, நமக்காக. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய முதுகை வாரினால் அடிக்க கொடுக்க காரணம், அவருடைய முதுகில் இருந்த சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்ததா. முதுகில் இருந்த சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்ததா. காரணம், இரத்த இழப்புக்காக. ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருந்த முழு இரத்தமும் இரத்தத்தை எல்லாம் இழந்து துரிதமாய் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்பதற்காக வாரினால் அவருடைய முதுக அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த காயங்கள் எல்லாம் எனக்காக, உன்னுடைய வியாதிகளை குணமாக்கும்படியாக அவர் தமது உன்னுடைய வியாதிகளை தமது காயங்களில் அவர் சுமக்க ஆரம்பித்தார். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்கும்படியாக கர்த்தர் தமது காயங்களில் அந்த வியாதிகளை சுமக்க துவங்கினார். நம்முடைய சிந்தைகளை, இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதான கவலைகளுக்காக, துக்கங்களுக்காக அவர் அந்த முள்கிரீடத்திலும் அவருடைய காயங்களிலும் நம்முடைய துக்கங்களை சுமக்க துவங்கினார். சில சகோதர சகோதரி, நீங்க நினைத்து கொண்டு இருக்கீங்க, என் வாழ்க்கையில நான் சந்திக்கிற பாடுகள் தான் பெரிய பாடுகள் என்று, என் வாழ்க்கையில நான் படுகிற கஷ்டங்கள் பெரிய கஷ்டங்கள் என்று. ஆனா இந்த கஷ்டத்தை ஏற்கனவே கர்த்தர் தம்மேல் அவர் சுமந்து கொண்டார். நீங்க இப்ப பட்டு கொண்டிருக்கிற பாடுகள் ஏதோ 1% தான். ஆனா உங்க கஷ்டத்தோடைய 99 வலிகளையும் கர்த்தர் அன்றைக்கு சுமந்து கொண்டா. எதற்காக? நம்மை வாழ வைக்கும்படியாக, நம்மை நீதிமானாக்கி ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை சொல்லும் போது, ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்திலே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருக்கு அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவருக்கு நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முழுவதுமாக அடிக்கப்பட ஒரே காரணம் நம்முடைய பாடுகள். நான் செய்த பாவங்களும், என்னுடைய தவறுகளும், மீறுதல்களும், குடும்பத்தில் இருந்த தலைமுறை சாபங்களும், போராட்டங்களும் எல்லாவற்றையும் தம்மேல் அவர் சுமந்து கொண்டார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாமோ அவர் தேவனால் இது பரலோக திட்டம், பிதாவாகிய தேவனுடைய திட்டம்னு நாம் நினைத்தோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவர் பட்ட பாடுகள் எல்லாமே என்னுடைய பாடுகள். நீங்க இப்ப சுமந்துட்டு இருக்கிறது கொஞ்சம்தான், ஆனா அவர் உங்களுக்காக ஏற்கனவே எல்லாவற்றையும் சுமந்தாச்சு. இப்போ அவர் உங்களுக்காக அதிகமா சுமந்திருக்கிறாரு. அதுல கொஞ்சம்தான் சுமக்கிறதுக்கு உங்களுக்கு 1% தான் தந்திருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட இந்த பாடுகளை சகித்தா என்னோடு கூட நீ ஆளுகை செய்வாய். வாழ்க்கையில நீ பட்டு கொண்டிருக்கிற இந்த பாடுகளை, போராட்டங்களை என்னோடு கூட சகித்தால் என்னோடு கூட நீ ஆளுகை செய்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இப்ப படுகிற இந்த பாடுகள், நீ இப்ப சந்தித்து கொண்டிருக்கிற இந்த துக்கங்களுக்கெல்லாம் ஒரு மகிமையும் மேன்மையும் உண்டு. ஒரு மகிமையும் மேன்மையும் உண்டு. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று வேதம் சொல்லுகிறது. இக்கால பாடுகள்
இப்படி இருக்கிற இடத்துல இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி, சகோதரி சகோதரா, ஆமே, உங்க குடும்ப சூழ்நிலையை நினைத்து நீங்க துக்கித்து கொண்டிருக்கலாம். உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை நினைத்து நீங்க பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு போராட்டம், பிசாசின் போராட்டமா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமே, உனக்கு நான் 1% தான் சுமக்கிறதற்கு அனுமதித்தேன். மீதி 99 பாடுகளை உனக்காக நான் சகித்துட்டு இருக்கிறேன். இப்போ என்னோடு கூட இணைந்து கொள்ளு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ள போகிறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்ள போகிறீங்க? இருக்கிற இடத்துல அப்படி முழங்கால் படியிட்டு, ஆமே, ஆண்டவரே, என் வாழ்க்கை, சகோதரி, நீ தனிமையா வாழல. உன்னோடு கூட உன் கஷ்டங்களிலும் துக்கங்களிலும் பங்கு கொள்ள ஒருவர் உண்டு. நீ தனிமையா அல்ல. இந்த வாழ்க்கையில நீ வாழ்ந்து ஓடிக்கொண்டிருப்பது. நான் தனிமையா நின்று போராடுற ஆண்டவரேன்னு சொல்லாத. உன் பிரச்சனைகளிலும் போராட்டங்களும், இந்த கண்ணீரிலும் வேதனையிலும் உன் துக்கங்களை பாரங்களை சுமந்து கொண்டு ஒருவர் உன்னோடே வருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? நான் தனிமையா இல்லை, என் பாடுகளில் நான் தனிமையா இல்லை, என் கஷ்டங்களில் நான் தனிமையா இல்லை, என் உபத்திரவத்தில் நான் தனிமையா இல்லை, என்னோடு கூட பங்கு கொள்ள ஒருத்தர் உண்டு. என் வேதனைகளில் பங்கு கொள்ள என் பிள்ளைகள் கூட அனுமதிக்கலை. என் வேதனைகளில் பங்கு கொள்ள என்னை திருமணம் செய்த என் துணையார் கூட அனுமதிக்கலை. என் வேதனையில பங்கு கொள்ள என் குடும்பம் சம்மதிக்கலை. ஆனால் என்னுடைய வேதனைகளில் பங்கு கொள்ள என் கர்த்தர் சம்மதித்து கொண்டார். என்னுடைய வேதனைகளில் பங்கு கொள்ள என் ஆத்தும நேசர் அதை ஆசையா ஏற்றுக்கொண்டார். என் ஆத்தும நேசர் அந்த வேதனைகளையும் பாடுகளையும் ஆசையா ஏற்றுக்கொண்டார். நான் வருகிறேன், உனக்கு உன்னோடு கூட நான் உண்டு. உன் பாடுகளின் நடுவில் நான் உண்டு. உன் வேதனைகளோடு உன் வேதனைகளை தாங்கி சுமக்க நான் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ரகதரபோ ஷபலதரகசியாத்தனரா, ஹல்லேலூயா. பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம். பாடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தா பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம். பாடி மகிழ்ந்திடலாம். பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தேவன் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே? கண்ணீர் ஏன் மனமே? காக்கும் தேவன் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே? கண்ணீர் ஏன் மனமே? சிலுவை சுமந்தால் சுவாபம் மாறும். தெரிந்து கொள் மகனே, சீடன் அவன்தானே. சிலுவை சுமந்தால்
நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தேவன் இயேசு இருக்க கலக்கும் ஏன் மனமே, கண்ணே ஏன் மனமே. காக்கும் தேவன் இயேசு இருக்க கலக்க. அல்லேலூயா. பரிசுத்தரே, கர்த்தருடைய ஆவியானவர் ரகத ஷகலரனரா. அப்படியே கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய பாடுகளின் ஊடாய் உனக்கு வருகிற மகிமையை இப்போதே வெளிப்பட பண்ணுகிறார். ஆமென். இந்த பாடுகளின் மத்தியிலே கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற மகிமையை இப்போதே வெளிப்பட பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தல சம்தல ரிஹத்தர பௌரம ரகம் செய்தாரது நோதல் பிரௌடவரதரா. இனி எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்ததினாலே ஆமென் ஆளுகை செய்யும்படி ஆமென் சகல உலகத்தையும் ரட்சிக்கிற இரட்சகராக பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்கும்படியாக ஆமென். அல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் வெற்றி சிறந்தவராய் வீற்றிருக்கிறார். அதே போல பாடுகளுக்கூடாய் நடத்தப்பட்டிருக்கிற தேவ ஜனமே ஆமென், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் அந்த மகிமையை இப்போது சுதந்தரித்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பாடுகளோடு நீ ஐக்கியப்பட்டாயானால் அவரோடு கூட நீ ஆளுகையும் செய்வாய். அவருடைய பாடுகளோடு நீ ஐக்கியப்பட்டாய் அவரோடு கூட நீ ஆளுகையும் செய்வாய். இதோ கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாய் இருக்கிறதினாலே சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள். எல்லாரும் ஆவியானவருக்குள்ளாய் சந்தோஷமாய் இந்த பாதைகளை கடக்கும்படியாக ஆவியானவருக்குள்ளாய் மகிமையினாலே இதை தாண்டும்படியாக ஒரு மகிமை, ஒரு உன்னத பலன் இப்போது ஒவ்வொருவரையும் நிழலிட துவங்குகிறது. இப்போது ஒவ்வொருவரையும் நிழலிட துவங்குகிறது. உன் அருகிலே உன்னோடு கூட பங்காளியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி பிடித்துக்கொள். அவர் உன்னை தோற்று போக விடுகிறவர் அல்ல. இந்த பாடுகளுக்கு தக்க பலனை உனக்கு வைத்திருக்கிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊடமனபௌ சம்தராத்தல ரிபரபரதுரா ரக்கமனோ சந்தரியாக்கவரபரா. அல்லேலூயா. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பாடுபட்டு சோதிக்கப்படும்படி பிசாசானவன் சிலரை குறித்து தேவனிடத்தில் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறது, பாடுகள் அவசியம் தேவ ஜனமே, பாடுகள் அவசியம். நீ பாடுகள் சகித்தால் தான் பிதாவோடு கூட ஆமென் கிறிஸ்துவோடு கூட மகிமையில் நீ ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ரதா ஷகலரா. உனக்காக இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்து ஏற்றுக்கொண்டது போல அவருக்காக பாடுகளை சகித்து நீ ஏற்றுக்கொள். ரிகதா ஷகலரா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ரிகபரதரபல ஷகலரா. ஆமென் ஆமென் ஆமென். விலையேறப்பெற்ற அந்த பொன் ஆமென் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது போல உன் விசுவாசம் அநேக சூழ்நிலைகளில் சோதிக்கப்படுகிறது. ஆமென். சில பாடுகளின் நடுவில் உன்னுடைய விசுவாசங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. திகதரப ஷகலரதனரா. ரிகபரவலப ஷபரகசியாத்தனரா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானவரே மக்கு ஸ்தோத்திரம். ரிகதர ஷகலரதனரா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காக சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டான். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காக சொந்தப்படுத்தி நேசிக்கின்றாயோ இயேசுநாதரே. நேசித்து வா குருசெடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரே. நேசித்து வா குருசெடுத்தே. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பின்பதாக பின் செல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாவிட்டால் அவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு தந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு தந்த எல்லாவற்றையும் ஆமென் ஆமென் அல்லேலூயா. அவர் எனக்காக சிலுவையை சுமந்தார். அவர் பட்ட பாடுகள் எல்லாம் எனக்காக. அவருக்காக இந்த சிறிய சிலுவை உன்னால சுமக்க முடியாதா? இந்த பாடுகளுக்கு தக்க மகிமை உண்டு. கர்த்தர் நீதியுள்ளவர். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறவர். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையா இருக்கிறதையும் சில தாங்கக்கூடாத காரியங்களை நீ தாங்கி கொண்டிருக்கிறதையும் அறிகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் அறிகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். உபத்திரவம் தான், பாடுகள் தான். ஆனா என் பின்னே வான்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் சுமந்து கொண்டு என் பின்னே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ என்னோடு கூட இந்த பாடுகளை சகித்தால் என் மகிமையிலே நீ எனக்கு பங்குள்ளவளாயிருப்பாய்ன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னோடு கூட நீ பாடுகளை சகித்தால் என்னோடு கூட நீ ஆளுகையும் செய்வாய்ன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் அவரை பின்தொடருவோம். சந்தோஷமாய் கிறிஸ்துவை பின்தொடருவோம். சோர்ந்து போகாத, சோர்வுக்கு இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை தாங்குகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் உன்னை தாங்கி பிடிக்கிறது. நீ விழுந்து போகாமல், துவண்டு போகாமல் உன் கரம் பிடித்து நான் உன்னை நடத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சோர்ந்து போக நான் விட மாட்டேன். ஆமென். நீ பட்டு கொண்டிருக்கிற பாடுகளும் உபத்திரவங்களும் எனக்கு தெரியும். உன்னுடைய நெருக்கங்களும் சூழ்நிலைகளும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னை
சோர்ந்து போக நான் விட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். என் கரம் உன்னை தாங்கும். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இப்போதே ஒவ்வொருவரையும் நிரப்ப துவங்குகிறது. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் பலன் கொள்ளுகிறார். தடைகளை ஆமை ஜெயிக்கும்படியாக, போராட்டங்களை தாண்டும்படியாக, எல்லா உபத்திரவங்களையும் எல்லா தடைகளையும் ஜெயிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்த துவங்குகிறார். இது நீ கர்த்தருடைய ஆவிக்குள்ளாய் பலன் கொள்ளுகிற நேரம். இதோ இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்திலே கதறி அழுது ஜெபித்த போது அவருடைய வேர்வையின் துளிகள் இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழ விழ அவரை தாங்கும்படி, அவருக்கு பணிவிடை செய்யும்படி தூதர்கள் கெத்சமனே தோட்டத்தில் இறக்கப்படுகிறார்கள். சில போராட்டங்களை தாண்டி செல்லும்படியாக, சில பிரச்சனைகளை உபத்திரவங்களை தாண்டும்படியாக பரிசுத்த ஆவியானவரை தேற்ற துவங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானுடைய கரம் உன்னை தாங்க துவங்குகிறது. ஜெயமாய் முடிக்கணும். இந்த உபத்திரவத்தில் நீ தோற்று போக கூடாது. ஓ, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே உன் குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும், ஆமே, நீ பார்க்கிற எந்த போராட்டமும் பிரச்சனையா இருக்கட்டும், இதில் நீ தோற்று போக கூடாது. கிறிஸ்துவுக்குள் நீ வெற்றி சிறக்க வேண்டும் என்பது சிலுவையிலே கர்த்தர் சம்பாதித்த ஆசீர்வாதம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் இந்த பாடுகளை ஜெயிக்கணும். கிறிஸ்துவுக்குள் இந்த உபத்திரவங்களை ஜெயிக்கணும். கிறிஸ்துவுக்குள் இந்த உபத்திரவங்களை ஜெயித்து மகிமைக்கு பங்குள்ளவளாய் நீ மாற வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அதற்காகத்தான் சிலுவை, அதற்காகத்தான் சிலுவையிலே கர்த்தர் உனக்கு சம்பாதித்த ஆசீர்வாதம். தோற்று போவதற்கு அல்ல, வெட்கப்பட்டு போவதற்கு அல்ல, சத்துருவுக்கு முன்பதாக தலை குனிந்து நிற்பதற்கு அல்ல, ஜெயம் எடுக்கும்படியாக ஜெய கிறிஸ்து உன்னை தாங்குகிறார். Digama Shantaratana Rigabarabalava Rigabalabo Shabaladuragasiatanara Rakadaradara அவருடைய பாடுகளோடு கூட பங்குள்ளவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் தோற்று போக விடுகிறது இல்லை. அவருடைய பாடுகளோடு கூட பங்குள்ளவர்களாய் இருக்கிறவர்களை தேவன் தோற்று போக விடுகிறது இல்லை. பரலோக ராஜ்யம் உனக்காக இணைந்து வேலை செய்கிறது. பரலோக ராஜ்யம் உன்னோடு இணைந்து செயல்படுகிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமை பலமா இப்போது உன்னை நிரப்ப துவங்குகிறது. அதை உணர்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். ஆமென். ஹalleluya hallelujah hallelujah ரிகாதா மஷகலதரதர ரிபாலதரஹம் சந்தர தினபலபௌரியா உடபல் பிரௌடமனோ சம்தரே கவரபலமா. பரிசுத்த ஆவியானுடைய பலத்த மகிமைக்காக ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அதிகாரங்களும் ஆளுகைகளும் இப்போதே பலமாய் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ரிகபன சகல தரதரனா Hallelujah, 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 hallelujah. ரகதலரனா. கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தது போல இதோ உன் வாழ்க்கையில ஏற்படுகிற பாடுகளையும் அந்த பாடுகளினால் உண்டாகிற மகிமையையும் அவர் உனக்கு முன்னறிவித்து காண்பித்து தருகிறார். ரகதரலஷே. இந்த பாடுகளினால் வருகிற மகிமையை முன்னறிவிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். சோர்ந்து போகாம எனக்கு பின் சென்று வா, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் சென்று வா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Jesus. Amen. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொடர் ஜெபத்திலே இரண்டாவது நாளாய் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாடு மரணங்களை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் திரளாய் சம்பூர்ணமாய் நமக்கு உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மயப்படுத்துவோமா? ஆமென் 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 ஆமென். நம்ம ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா, ஆமே. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு, ஆக்கினைக்கு பதிலாக நீதி, ஆக்கினைக்கு பதிலாக சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. பொதுவாக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டது என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும்படியாக என்று எல்லாருக்குமே தெரியும். மேக்சிமம் எல்லாருமே எனக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படியாக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன சமாதானத்தை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நீர் சமாதான காரணர், என் பிள்ளைகளை நல்ல வழியை நடக்க வைங்க, என் புருஷனாருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாருங்க, என்னுடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை தாருங்க, எனக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் நான் வாழ்கிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரத்தினால, வியாதியினால், நெருக்கத்தினால், என் பிள்ளைகளுடைய சூழ்நிலையினால் நான் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்தது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன், அதிலே தலைமைத்துவமாயிருக்கிற பிதாவாகிய தெய்வம் பாருங்க, நாம பாவம் செய்த போது நம்ம மேல கோபம் உண்டவராய், நம்ம மேல எரிச்சல் உள்ளவராய், அவர் அன்புள்ள தெய்வம்தான். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இப்ப பாருங்க, பாவம் நம்ம மேல வந்ததுனால மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்க செய்தது. ஒரு பரிசுத்தமான தேவனோடு பாவியான மனிதன் சமாதானமாக இருக்க முடியாது. சொல்றது புரியுதா? ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு பாருங்க, ஒற்றுமையா குடும்பம் நடத்த முடியுமா? சண்டை போட்டுட்டு ஒற்றுமையா குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. அதே போல அவர் சிருஷ்டிகர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். சிருஷ்டிகர்த்தரோடு கூட நாம சண்டை போட்டு கொண்டு, ஒரு பாவம் செய்து கொண்டு, ஒரு சிருஷ்டியா இருக்கிற நாம சமாதானமா வாழவே முடியாது. இந்த ஒரு எண்ணம் உங்க இருதயத்துக்குள்ள முதலாவது பதிய வேண்டும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, தேவ சமாதானம் பாவிகளுக்கு இல்லை. அப்ப சமாதானம் இல்லை என்று சொன்னால் அந்த தேவனோடு கூட நாம ஒப்புரவு ஆக இல்லை என்று அர்த்தம். நம்ம ஒப்புரவு ஆகலன்னு அர்த்தம். நம்ம பாவம் செய்த உடனே பிதாவுக்கு நாம் அந்நியராய், பிதாவுக்கு நாம் துரோகியாய், நல்லா புரிஞ்சிடுங்க இந்த வசனத்தை, துரோகியாய், பிதாவுக்கு துரோகியாய். நமக்கு ஒரு ஆள் ஒரு துரோகம் பண்ணுனா நம்ம அவங்களுக்கு முகத்தை நம்ம பார்ப்போமா? சொல்லுங்களேன். நிச்சயம் பார்க்க மாட்டோம். அவங்க அங்க வாராங்கன்னு சொன்னாலே நம்ம திரும்பி போயிடுவோம். ஏன்னா பாருங்க, ஒரு துரோகியை நம்மளால மன்னிக்கவே முடியாது. யாரை வேணும்னாலும் மன்னிச்சிடலாம். நான் நம்பின இவனை, ஆனா நம்பின இவன் என்னை ஏமாற்றி விட்டான், துரோகம் செய்து விட்டான். அந்த துரோகிய மன்னிக்க மனசு வரவே வராது. வேற என்ன தவறு செய்திருந்தாலும் உடனே மன்னிச்சிருவோம், ஆனா துரோகிய மன்னிக்கவே மாட்டோம். அதே போல பிதாவாகிய தேவன் அவருடைய சாயலாய் நம்மை சிருஷ்டித்து நம்மளை நம்பினாரு. நம்பித்தான் ஏதேன் தோட்டத்துல பாருங்க, ஆதாம் ஏவாளையும் உலாவ விட்டு ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கனியை வைத்தார். அவர் நம்பினார். என்ன நம்பினாரு? என் பிள்ளைகள் அதை பறிச்சு சாப்பிடாது நம்பினாரு.
சாத்தான் சொல்லி இருப்பான், நீங்க வச்சு பாருங்க சாப்பிடுறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்லி. ஆண்டவர் வச்சுக்கிட்டு பார்த்தாரு, என் பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நம்பின ஆண்டவருக்கு நாம என்ன செய்தோம்? நம்பிக்கை துரோகம் செய்தோம். அல்லேலூயா. அதே போலதான் யோபுடைய வாழ்க்கையிலும் சம்பவித்தது. சாத்தான் போய் சொல்லுகிறான், நீர் வேலி அடைத்து வைத்திருக்கிற எல்லா வேலியும் எடுத்து போட்டு விடும், அப்பொழுது உம்மை மறுதலிக்கிறானா தூசிக்கிறானா என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோபு மேல நம்பிக்கை வைத்திருந்தார். நம்பிக்கை வைத்து வேலியை எல்லாம் திறந்து விட்டுட்டு சொன்னாரு, முடிஞ்சுன்னா நீ போய் சோதிச்சு பாரு, என் பிள்ளை உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சாட்சி சொல்லி யோபு மேல நம்பிக்கையா இருந்தாரு. அந்த நம்பிக்கைய யோபு காத்து கொண்டான். அல்லேலூயா. ஆனா யோபுடைய மனைவி நம்பிக்கையை காத்து கொள்ளல, யோபு காத்து கொண்டான். பாருங்க, இப்ப நம்பிக்கை துரோகம் செய்த மனிதர்களாய் நாம தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் மாறி போய்விட்டோம். இப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையே அந்த இணக்கமான உறவு, அப்பா பிள்ளை என்ற ஒரு உறவு இல்லாத வண்ணமாய் ஒரு சண்டை. அந்த சண்டையினால இருதயத்துக்குள்ள என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. எபேசியர் 2:12. அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள். போதும். பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை சேராதவர்கள், நம் ஆண்டவரை சேராத வண்ணமாய் தூரமாய் இருந்தோம். ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட காணியாட்சியை போல நம்ம சபைக்கு உள்ளாக நாம சேராமல் புறம்பாயிருந்தவர்கள். நாம புறம்பாயிருந்தவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். அந்நியர். இப்ப அந்நியருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போமா? சொல்லுங்க பாப்போம். அந்நியர்னா யாரு? ரோட்ல ஓடி நடந்து போறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்தவங்க, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா, அந்நியருக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? நம்ம பிள்ளைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். இப்ப ஆண்டவருக்கு நாம அந்நியர், காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள். யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு நாம எல்லாரும் அந்நியர், காணியாட்சிக்கு புறம்பாய் தள்ளப்பட்டவர்கள், அவரை பக்கத்துல சேர முடியாதவர்கள். அது மட்டுமில்ல, நம்பிக்கை இல்லாதவர்கள். இந்த வாழ்க்கையில நமக்கு என்னது? நம்பிக்கை இல்லாதவர்கள். அல்லேலூயா. இவ்வுலகத்தில் தேவனற்றவர்கள். அல்லேலூயா. இதான் பெரிய ஒரு காரியங்க. உலகத்துல வாழ்றோம், தேவனற்றவர்கள். நிறைய சொல்லுவாங்கல்ல, இந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல. நிறைய சொல்லுவாங்க, அநாத பிள்ளை, அப்பா எல்லாம் அம்மையே இல்லை. அதே போல தேவனற்றவர்கள் வாழ்றான், தேவன் இல்ல. அந்த தேவனை இழந்துட்டாங்க, தேவனை விட்டு தூரமா வந்துட்டாங்க. இப்ப அநாத பிள்ளை. அநாத பிள்ளைக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அநாத பிள்ளையோட இருதயத்துக்குள்ள எப்பொழுதுமே ஒரு சோர்வு இருந்து கொண்டுதான் இருக்கும், எப்பொழுதுமே ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை தான் இருக்கும். யார் ஒரு ஆள் சாப்பாடு கொடுத்தாலும் அந்த அநாத பிள்ளையோட இருதயம் எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே ஒரு பாரம், எப்பொழுதுமே ஒரு பாரம். ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சி ஒரு சந்தோஷம் வந்தாலும் அடுத்த நேரத்துக்கும் இருதயத்துக்குள்ள ஒரு பாரம் இருந்து கொண்டே தான் இருக்கும். தேவனற்றவர்கள், அப்பா இல்லாத பிள்ளைகளை மாதிரி பாருங்க.
ஒதுக்கப்பட்ட நிலைமையில நீங்க கிடந்தீங்க. இப்ப இத பார்த்த தெய்வம், இத பார்த்த தெய்வம் யாரு? இயேசு கிறிஸ்து. பிதாவுக்கும் நமக்கும் இடையே இருந்த அந்த பிளவை மாற்றும்படியாய், அதுல எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நல்லா புரிஞ்சிடுங்க, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துல மிகவும் முக்கியமான ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால முன்னாடி நம்ம தூரமாய் ஒரு அநாத பிள்ளையாய் காணியாட்சிக்கு புறம்பா இருந்த நாம இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் அந்த பிதாவுக்கு பக்கத்துல சமீபமா போகும்படியான ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் இதை நினைத்து சந்தோஷப்பட்டிருக்கிறீங்க? நம்ம அநேகர் ஜபிப்போம், நீர் சமாதான பிரபு, நீர் சமாதான காரணர், ஏசப்பா நீர் சென்ற வீடுகளெல்லாம் சமாதானம் உண்டாகுது என்று சொன்னீங்கப்பா, என் வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லுவோம். ஆனா அவர் எந்த இடத்துல சமாதானத்தை உண்டாக்க வந்தாருன்னுள்ளது நம்ம இருதயத்துக்குள்ள இருக்காது. நம்ம அநாத பிள்ளைகளா இருந்த, காணியாட்சிக்கு புறம்பா இருந்த, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்த நம்மை அந்த பிதாவோடு கூட சமீபமாய் கிட்டி சேரும்படியாய் செய்யும்படியாய் அவர் இரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. நல்லா புரிஞ்சிடுங்க, 2 வீட்டுக்கு பயங்கரமான சண்டை, பயங்கரமான சண்டை. இந்த சண்டையினால 2 வீட்டிலையும் நிம்மதியே கிடையாது. 2 வீட்டுக்கு இடைய பெரிய ஒரு கற்றன் மாதிரி ஒரு சுவரை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. நீ என்ன பார்க்க கூடாது, நான் உன்னை பார்க்க கூடாது, நீ அந்நிய அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டையில ஒரு பெரிய சுவரை இடையில கட்டிட்டாங்க. இத ஒரு நபர் பார்த்துக்கிட்டு வந்து அந்த 2 வீட்லையும் போய் என்னது சமாதானப்படுத்தி அந்த சுவரை திறப்பாக்கி 2 பேரையும் ஒற்றுமையாய் மாற்றினது போல நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையே பெரிய ஒரு சண்டை, ஒரு பிளவு. இந்த பிளவை மாற்றும்படியாய் அவர் என்ன செய்கிறாரு? இரு திறத்தாரையும், யாரெல்லாம், யாருக்கெல்லாம் நம்ம பிரிவினை? பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் சண்டை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட சண்டையா யோசித்து இருக்கிறோம். நிறைய பேர் இதாக்க யோசித்து இருக்கிறது. சமாதான காரணம் சொல்ற இந்த வசனத்தை நீங்க ஆழமா தியானிச்சீங்கன்னா ரொம்ப இருதயத்துக்குள்ள தெய்வீக சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அந்த பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் இடையே இருந்த அந்த சண்டைய சரி செய்து 2 பேரை ஒப்புரவாக்கி, என்னையும் பிதாவாகிய தேவனை ஒப்புரவாக்கும்படியாய் 2 பேருக்கு இடையே இருந்த அந்த கேப்பு, அந்த சுவரை, அந்த நடு சுவரை பிரித்து 2 பேரையும் ஒற்றுமையாக்கும்படியாய் கல்வாரி சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா, 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 ஆமென். எபேசியர் 2வது அதிகாரம் 16 வசனத்தை படிங்க. பகையை சிலுவையினாலே கொன்று. நல்லா புரிஞ்சிடுங்க, பகை யாருக்கெல்லாம் பகை? இந்த சொத்து பகை வரும் பாருங்க, ஆட்டு பகை, கோழி பகை, பைப்பு முட்டில் போனால் தண்ணி எடுக்கிறதுல பகை, பணம் கடன் கொடுத்துட்டு திரும்ப தராம பகை வரும். இப்படி பகை வர்றது மாதிரி நமக்கும் பிதாவுக்கும் இடையே என்ன பகை? யாரெல்லாம் பிதாவிட்ட பகையா இருக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க பாப்போம். பிதாவிட்ட பகையா இருந்தா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராது. பிதாவிட்ட பகையா இருந்தா இருதயம் சமாதானமாய் இருக்காது.
பிதாவுக்கும் நமக்கும் பகையில்லாத வண்ணமாய் அந்த பகையை சிலுவையினால் கொன்று, அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, முறிந்த உறவை சீர்படுத்தினார். பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்தது. ஒரு பரிசுத்தமான தேவனோடு பாவியான மனிதன் சமாதானமாக இருக்க முடியாது. அந்த காரணத்தினால அதற்கு ஒரு தீர்வு உண்டாக்கும்படியாக அந்த பாவத்திற்கான தண்டனையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இயேசு அந்த ஆக்கினையை தாமேல போட்டுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அந்த ஆக்கினையை தாமேல போட்டுக்கொண்டதுனால பகை நீக்கப்பட்டு தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாயிற்று. இப்ப பகை நீக்கப்பட்டதுனால தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில ஜீவனை விட்ட போது அந்த தேவாலயத்தில் கட்டப்பட்டிருந்த திரைச்சீலை ரெண்டாக கிழிந்தது. இதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எல்லாராலையும் போக முடியாது. சும்மா போயிட்டெல்லாம் வர முடியாது. அது மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப அந்த மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கிற பிதாவிடத்துல யாரும் போக முடியாது. அப்ப எல்லாரும் போக முடியாம இருந்த அந்த தடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய், சிலுவையில் உண்டான மரணத்தின் மூலமாய் ரெண்டாக கிழித்து எல்லாரும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப ஆக்கினை என்பது அவசியம். ஏன் ஆக்கினை அவசியம்? நம்ம சொல்லுவோம், ஏன் ஆண்டவரே நீங்க இந்த ஆக்கினையை ஏற்படுத்தாம இருந்தா எங்களுக்கு பதிலாக இயேசு ஆக்கினையாட்டு மாற வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் நம்ம கேட்கலாம். ஆக்கினை அவசியம். ஏன் அவசியம் அப்படின்னு சொன்னா, தேவன் நீதி உள்ளவர். தேவன் நீதி உள்ளவர். ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கு அவர் தண்டனை கொடுக்காமல் விடமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாருங்க, நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி அநீதியாட்டு நடக்க முடியாது. ஒருத்தன் தவறு செய்யும் போது அவனுக்கு பாருங்க நீதி செய்யாம இருந்தாச்சுன்னு சொன்னா, தண்டனை கொடுக்காம இருந்தாச்சுன்னு சொன்னா, அந்த நீதி உள்ள நியாயாதிபதி அநீதி உள்ளவராய் மாறுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். நீதி உள்ள தேவன் நிச்சயமாய் பாவம் செய்யும் போது தண்டனை கொடுத்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீதிபதி குற்றவாளியை தண்டிக்காமல் விட்டால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அல்ல. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய குற்றங்களுக்காக ஒரு ஆக்கினை வழங்கப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. அப்பதான் நீதியா மாறும். அப்படித்தானே? எனக்கு நீதி கிடைக்கல எல்லாரும் சொல்றாங்க. அப்படித்தானே? என் சொத்தை எடுத்துட்டா நானும் கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றேன், ஒரு நாள் நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானே? இத மாதிரி இல்லாத வண்ணமாய் அவர் சரியா நீதி செய்வார். அப்ப தண்டனை, ஆக்கினை என்பது அவசியம். பாவம் செய்யும் போது ஆக்கினை அவசியம். இப்ப என்ன பண்றாரு? இயேசு நமக்கு பதிலாக அந்த ஆக்கினையை சுமந்ததால் சட்டம் தன் கடமையை கரெக்டா செய்து முடித்தது. சொல்றது புரியுதா? சட்டமும் அதாவது நீதி உள்ள நியாயாதிபதியுடைய சட்டமும் கரெக்டா செய்து முடித்தது. ஏன்னா நமக்குள்ள ஆக்கினை யார் சுமந்தா? இயேசு சுமந்தார். அல்லேலூயா. இப்ப அந்த ஆக்கினையை அவர் சுமந்ததுனால, சட்டத்தை கரெக்டா செய்து முடித்ததுனால இப்ப நம்ம தைரியமாட்டு ஆண்டவரிடத்துல ஈஸியா போக முடியும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? சொல்றது புரியுதா? இப்ப ஒரு பிள்ளை தப்பு பண்ணியாச்சு, ஸ்கூல்ல தப்பு பண்ணிட்டது.
ஸ்கூல்ல இருந்து ஆசிரியர் வீட்டுக்கு விட்டுருக்குறாங்க. இவன் தப்பு பண்ணிட்டான், அதனால இவ்வளவு இழப்பு வந்திருக்குது, அந்த இழப்புக்குள்ள பணத்தை நஷ்டஈடா கொடுக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளையுடைய பேரண்ட்ஸ்ட அப்பா அம்மாவிட்ட சொல்றாங்க. இப்போ இந்த பிள்ளையும் வீட்டில் வந்து இப்படி சொல்லியாச்சு. இப்போ வந்து இழப்பை கொடுக்காமல் இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போக முடியுமா? அங்க முன்னாடி போய் என்னாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நீ செய்த தப்புனால இவ்வளவு இழப்பு வந்திருக்குது, அதனால அந்த இழப்பை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படித்தானே? அப்ப இவனுக்கு அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு தைரியம் வருமா? தைரியம் வராது. ஆனா அதே இது இந்த தாய் தகப்பன் பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய இழப்புக்கு உள்ள சரியான தொகையை கொடுத்து தீர்த்தாச்சுன்னு சொன்னா மறுநாள் ஸ்கூலுக்கு போக்கு பயம் வருமா? தைரியம் வருமா? தைரியம் வரும். அந்த ஆசிரியரை பார்க்கும்போது கொஞ்சம் கூட இருதயத்துக்குள்ளாடி அந்த பயமே இருக்காது. ஏன் இருக்காதுன்னு சொன்னா, நான் செய்த தவற்றிற்காக என்னுடைய அம்மா அப்பா என்னது அதற்கான தண்டனையை அடைந்தாயிற்று, அதற்கான தீர்வை கொடுத்தாயிற்று. அதே போல பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் இயேசு கிறிஸ்து நான் செய்த பாவங்களுக்காய் எல்லாவற்றையும் சுமர்ந்தாயிற்று. அதனால நான் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே போய் சேரலாம். அல்லேலூயா. தைரியமா கிருபாசன தண்டையில போயிடலாம், தைரியமா போயிடலாம். ஏன்னா எனக்காய் செய்ய வேண்டியதை எல்லாம் யாரு செய்துட்டா? இயேசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாரு. அல்லேலூயா. அப்ப ஆக்கினை என்பது அவசியம். அல்லேலூயா. அவசியம். அந்த ஆக்கினைய பாருங்க கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. 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 ஆக்கினை என்று சொல்லும்போது சாதாரணமா கிடையாதுங்க. அவர் சரீரத்தில் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் நொறுக்கப்பட்டார். எதுக்காக சரீரத்தில் அடிக்கப்பட்டார் சொல்லுங்க பாப்போம். நாம அமைதியா இருக்கும்படியா. யாரெல்லாம்? பிதாவாகிய தேவனும் நாமளும் அமைதியா இருக்கும்படியா. இல்லைன்னா நமக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை இல்லையா? யாருக்கெல்லாம் சண்டை? பிதாவாகிய தேவனுக்கு நமக்கு இடையே சண்டை. இப்ப நாம அமைதியா இருக்கும்படியா யாரு? இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். சொல்றது புரியுதுல்ல? இப்ப நாம ஒருங்கிணையா. யாரெல்லாம் ஒருங்கிணையா? பிதாவாகிய தேவனும் நாமளும் ஒருங்கிணையும்படியாய், பிதாவாகிய தேவனும் நாமளும் ஒருங்கிணையும்படியாய் அவர் நொறுக்கப்பட்டார். யார் நொறுக்கப்பட்டா? இயேசு நொறுக்கப்பட்டார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் கைவிடப்பட்டார். நாம் பிதாவோடு சேர்க்கப்படும்படியாய் அவர் கைவிடப்பட்டார். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே இந்த பாடுகளை எல்லாம் சந்தித்ததினால நாம எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தேவனோடு கூட சமாதானமாய் வாழ முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வழிய பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக்கினைக்கு பதிலாக நீதி, ஆக்கினைக்கு பதிலாக சமாதானம். அல்லேலூயா. ஒரு கடனாளி தன் கடனை தீர்க்க முடியாமல் சிறை தண்டனை பெற வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நபருக்காக அவருடைய நண்பன் வந்து அந்த கடனை எல்லாம் தீர்த்து அவனை விடுவிப்பது போல நம்மளால முடியாத காரியத்தை இயேசு கிறிஸ்து முடித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முடித்தார். அல்லேலூயா. இப்ப பிதாவோடு கூட நம்ம ஐக்கியம் கொள்ளும்படியாய், அந்த சண்டையை மாற்றும்படியாய், அந்த பகையை மாற்றும்படியாய் சிலுவையிலே அந்த பகையை கொன்று நமக்கும் பிதாவுக்கும் இடையே பாருங்க ஒப்புரவை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால நாம யாரோடு கூட ஐக்கியமாகிறோம்? யாரோடு கூட? பிதாவோடு கூட ஐக்கியமாகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமா யாருக்கு கிட்ட நம்ம போகிறோம்? பிதாவிட்ட போகிறோம். அல்லேலூயா. இப்ப யாருக்கெல்லாம் இந்த சமாதானம் இருக்கிறதோ, எந்த சமாதானம்? தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியம், அந்த சமாதானம் இருக்கிறதோ அவர்களுக்கு பூமிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஒருவேளை பூமிக்குரிய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் இருதயம்
சமாதானமாயிருக்கும். அல்லேலூயா. உலகத்தால கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த தெய்வீக சமாதானம் ஆவியானவர் மூலமாய் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அநேகர் சமாதானத்தை தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் தேடுறாங்க, புருஷனரிடத்தில் தேடுறாங்க, குடும்பத்தில் தேடுறாங்க, பணத்தில் தேடுறாங்க, கேளிகைகளில் தேடுறாங்க, இல்லை ஒரு சுற்றுலா போனால் சமாதானம் கிடைக்குன்னு போகிறாங்க. எல்லா இடம் போயிட்டு வர்றது எல்லாம் ஒரு தற்காலிகமான சமாதானமாக இருந்தது போல் இருக்குமே ஒழிய நிரந்தரமான சமாதானமே கிடையாது. அல்லேலூயா. நிரந்தரமான ஒரு சமாதானம், உலகத்தால் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானம் கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னாரு, ஆமே, நான் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் வச்சுட்டு போறேன். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே நான் வச்சுட்டு போறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கறதே இல்லை. அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் கொடுக்க மாட்டேன். உங்க பிள்ளை கொடுக்கறது மாதிரி நான் சமாதானம் கொடுக்க மாட்டேன். உங்க புருஷன் கொடுக்கறது மாதிரி நான் சமாதானம் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். உன் வாழ்க்கையில போராட்டம் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நெருக்கம் இருந்தாலும் சரி, நான் கொடுக்கிற சமாதானம் உன் இருதயத்தை நிரப்பிக்கிட்டே இருக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமே, ஆமே. நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாள்ல ஒரு சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக கடந்து சென்றோம். கேன்சர் வியாதியினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற சகோதரி. அந்த சகோதரிக்காக ஜெபிக்கும்படியாக கடந்து போகும்போது உண்மையாகவே அந்த மருத்துவமனையில் அந்த சகோதரியிடத்தில் ஆண்டவரை குறித்து பேச ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் இடைப்பட்ட வார்த்தை எல்லாமே, உனக்கு வியாதி சுகமாகி கிடைக்கிற சந்தோஷம் அல்ல முதலாவது நீ தேட வேண்டியது. உனக்கு ஜீவன் கிடைத்து கிடைக்கிற சமாதானம் அல்ல நீ முதலாவது தேட வேண்டியது. முதலாவது உலகத்தால் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த நிரந்தர ஒரு சமாதானம், அந்த ஆத்ம சமாதானம், அந்த தேவ சமாதானம். அந்த சமாதானம் உன் இருதயத்துக்குள்ள முதலாவது வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஒன்று சொல்றேன், அந்த சகோதரிடத்தில் சொல்ல சொல்ல தேவ மகிமை அந்த இடத்தை நிரப்ப ஆரம்பித்தது. ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் சகோதரி, ஒன்றே ஒன்று தான். என்னது ஒன்றுனா, உங்கள் இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரப்பப்படணும். நீங்கள் இதுக்காக மட்டும் ஆண்டவரிடத்தில் அழுதிங்கன்னு சொன்னால் உண்மையிலே சொல்கிறேன், மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமே, எல்லா காரியம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்போது எல்லாம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க, நம்ம அப்பாவிடத்துல எல்லாம் இருக்குது. யாரிடத்துல? பிதாவாகிய தேவனிடத்துல, ஜோதிகளின் பிதாவிடத்துல எல்லாம் இருக்குது. இப்ப ஜோதிகளின் பிதாவிடத்துல இருந்து, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நம்ம தூரமா வந்து நிற்கிறோம். தூரமா வந்து நின்றாச்சுன்னு சொன்னா அங்கிருந்து வர வேண்டியது ஒன்று நமக்கு வராது. இளைய குமாரனை போல தூரமா நம்முடைய சுயபலத்துல, நம்முடைய பாவத்துல, நம்முடைய கையில இருக்கிற பணத்துல, நம்முடைய திறமையில அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நாளுக்கு நாள் நஷ்டப்பட்டு இருக்கிறோம், நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, நாளுக்கு நாள் உதவி செய்யக்கூட ஆள் இல்லாத வண்ணமாய் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் இருதயத்துக்குள்ளே தொழிலளவு கூட சமாதானம் இல்லாத வண்ணமாய் நம்பிக்கை அற்ற நிலைமையிலே, நம்ம நம்பிக்கை அற்ற நிலைமையிலே நாம் தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. நம்பிக்கை அற்ற நிலைமையிலே தள்ளப்படுகிற நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் நம்ம இந்த நாள் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இளைய குமாரன் ஒரு தீர்மானம் பண்ணா, அப்பாவிடத்துல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது, அப்பாவிடத்துல எவ்வளவு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நான் இன்னைக்கு பன்றிக்குள்ள தவிட்ட தின்னதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறேன், அது கூட எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி. அல்லேலூயா. தூரமா இருக்காத. உனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையே பிளவு வேண்டாம். என்ன வேண்டாம்?
பிளவு வேண்டாம். உனக்கும் பிதாவாகிய தேவனுக்கு இடையே பிளவு வேண்டாம். நீ பக்கத்துல போ, நெருங்கி போ. அப்ப நெருங்கி போவதுக்கு ஒன்றே ஒன்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. அந்த இரத்தத்துக்குள்ளாய் அறிக்கை செய்து பிதாவாகிய தேவனே, உமக்கும் எனக்கு இடைவேளை வேண்டாம், என்னும் இரத்தத்தினால கழுவுங்கப்பா. நான் அந்நியனா இருக்கக்கூடாது, நான் துரோகியா இருக்கக்கூடாது. இயேசுவே, என்ன பிதாவோடு கூட ஐக்கியம் கொள்ள வைங்க. நான் துரோகியா இருக்க விரும்பலப்பா, நான் பாவியா இருக்க விரும்பலப்பா. எனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையே பகை வேண்டாண்டவரே, அந்த பகையை இன்னைக்கு மாற்றும்படியாய் உம்முடைய இரத்தம் என்ன மூடட்டோடு சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் ஆக்கினையை ஏற்றார். அல்லேலூயா. நாம ஏற்க வேண்டிய ஆக்கினை, அந்த ஆக்கினைக்கு பதிலாக நமக்கு நீதி உண்டாயிற்று, ஆக்கினைக்கு பதிலாக சமாதானம் உண்டாயிற்று. இப்ப ஆண்டுடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு உள்ளாக இந்த பாடுகள், மரணங்கள், இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்கள், இந்த தியானத்தில் நீங்க டிராவல் பண்ண வேண்டிய ஒரு இடம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்துக்கு உள்ளாக கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, என் பலத்திலையோ என் பராக்கிரமத்தினாலேயோ முடியாதுப்பா, அழு அழு. ஆண்டோடத்துல கண்ணீர் வடி, ஆண்டோடத்துல கண்ணீர் வடித்து சொல்லு, அப்பா இயேசுவே, எனக்கு பிதாவுக்கு இடைவெளி வேண்டாம்பா. நான் சமாதானம் இல்லாம இருக்கிற ஆண்டவரே, உட்கார்ந்தா சமாதானம் இல்லை, நான் படுத்தா சமாதானம் இல்லை, படுத்து காலையில எழும்பினாலும் சமாதானம் இல்லை. இருதயம் வெறுமையா இருக்குப்பா, இருதயம் வெறுமையா இருக்குப்பா. அநேக நேரத்துல நான் எதுக்கு வாழ்றேன், என்னத்துக்கு வாழணும், இப்படி ஒரு வாழ்க்கை அவசியமா என்று சொல்லி அநேக நேரத்துல நான் சோர்ந்து போறாண்டவரே. அநேக நேரத்துல நான் நம்பின எல்லாரும் என்னை தனிமைப்படுத்துற நேரம் எல்லாம் எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, எனக்கு ஒன்று நடந்தா எனக்காக கேட்க கூட ஒரு ஆள் இல்லை, நான் அப்படி தனித்து விடப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அநேக நேரத்தில் நீ புலம்பி கொண்டிருக்கிற. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் தூரமா இருக்க விரும்பலப்பா, நான் அந்நியனா இருக்க விரும்பலப்பா, நான் துரோகியா இருக்க விரும்பலப்பா. ஆண்டவரே, நான் காணியாட்சிக்கு புறம்பா இருக்க விரும்பலப்பா, நான் வாக்கு தத்தத்துக்கு ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, புறம்பா இருக்க விரும்பலப்பா. ஆண்டவரே, நான் நம்பிக்கை இல்லாத ஒரு நபரா இருக்க விரும்பலப்பா. ஆண்டவரே, என்னை இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற, உம்முடைய இரத்தம் என்ன மூடட்டோன்னு சொல்லி கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் வடிய அழுது 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 ஜெபிப்பாப்பா. அப்பா இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால நான் பிதாவுக்கு கிட்ட போகட்டும், நான் செல்ல பிள்ளையாய் நான் பிதாவுக்கு கிட்ட போகட்டும், என்ன உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்கப்பா. நான் சாபத்துக்குள்ளோ, நான் பாவத்துக்குள்ளோ, நான் வியாதிக்குள்ளோ, நான் நெருக்கத்துக்குள்ள கிடக்கிற ஆண்டவரே, அப்பா இயேசுவே, உம்முடைய இரத்தம் என்ன மூடட்டும் ஆண்டவரேன்னு சொல்ல அவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். சிந்தையை சிதற விட்டுறாதுங்க, சிந்தையை சிதற விடாதுங்க. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்க சிந்தையை சிதற விடக்கூடாது. அவருடைய காயங்களை நோக்கி பாரு, அந்த இரத்தத்துக்கு உள்ளப்போ, இயேசுவே என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை தோய்த்தடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம், என்னை தோய்த்தடுங்க ஆண்டவரே, என்னை தோய்த்தடுங்க ஆண்டவரே. வஸ்திர வெண்மையாய் மாறட்டும் அப்பா, என்னை தோய்த்தடுங்க ஆண்டவரே. நான் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறப்பா, நான் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறப்பா, நான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறப்பா, எல்லாரும் இவாளா என்று சொல்லி கேவலப்படுத்த நிலைமையில் இருக்கிறப்பா. எனக்காக இரத்தம் இப்பொழுதே ஆமென் உச்சம் தரிந்து உள்ளங்கால் வர நரம்புகள், எலும்புகள், இரத்த நாணங்கள் முழுவதும் நரப்பட்டுப்பா. அழு அழு ஆண்டவருடைய சமூகத்தில்
ஹalleluya. ரிமலர ஷகல ரிவலரா அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா, நினைத்து பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வாடிக்கின்றேன். சொல்லு பாப்பா எல்லாரும் உணர்ந்து. காயங்கள் பார்க்கேன் அப்பா எனக்காக ஆண்டவரே, கண்ணீர் வாடிக்கின்றே, தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே, தூய திருரத்தமே சபா துடிக்கும் தாயுள்ளமே. ஒப்பு கொடுத்து எல்லாரும் அன்பே அன்பே கல்வாரி உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே நெஞ்சிலே ஓரு இந்த விழாவுல ஈட்டினால குத்தப்பட்ட போது கடைசி சொட்டு ரத்தமும் நீருமாய் புறப்பட்டு வந்தது. அந்த ரத்தத்துக்குள்ள நீருக்குள்ளோ உன்னை ஒப்புக்கொடு. அப்படியே அந்த ரத்தத்துக்குள்ள அந்த நீருக்குள்ள உன்னை ஒப்புக்கொடு. நீ மூழ்கி போ. பாயோதையா மனிதர்கள் மூழ்கணும் அப்பா, மறுரூபம் ஆகணுமே. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க பாப்போம். மனிதர்கள் மூழ்கணுமே. ஒரு சொட்டு கண்ணீர் ஆண்டுடைய சமூகத்துல அன்பே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்க பரிசுத்த இயேசுவே என்னுள்ளம் உடைந்த உள்ளத்தோடு அநேகருடைய உள்ளத்தை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். உடைந்த உள்ளத்தோடு இரண்டு கரங்களை உயர்த்தி பிதாவோடு கூட ஐக்கியமா இருக்கணும். எனக்கு பிதாவுக்கு இடைவெளி வேண்டாம் ஏசப்பா, எனக்கு பிதாவுக்கு இடைவெளி வேண்டாம் ஏசப்பா. அதை ஏனோக்கு சஞ்சரித்தது போல சஞ்சரிக்கணும்பா. ஆண்டவரே எனக்கு பிதாவுக்கு இடைவெளி வேண்டாம்பா.
இயேசுவே ரத்தம் என்னை கழுவட்டும். எனக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை ஆண்டவரே உன் மேல வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிதாவுக்கு இடையே சமாதானம் வரட்டும். எனக்கு பிதாவுக்கு இடையே இருக்கிற பகை மாறட்டும். எனக்கு பிதாவுக்கு இடையே ஒப்புரவு உண்டாகட்டும். ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். அந்த பிளவு மாறட்டும் ஆண்டவரே. தாகம் தாகம் என்றே தாகம் தாகம் என்றே எனக்காக கரங்களை உயர்த்தி அழுது தாகம் தாகம் என்றே. இன்னைக்கு இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில மெய்யாகவே ஒரு மெய்யான ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியா உன் வியாதிக்காக, உன் போராட்டத்துக்காக, உன் சூழ்நிலைக்காக பரிகாரியா இருக்கிற இயேசு ஆமென் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். அன்பே அன்பே கல்வாரிய பரிசுத்த பிதாவே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடை. இப்ப வலது கரத்தை பரத்துக்கு நேர உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வைத்து ஒரு பெருமூச்சோடு கூட அழுமா. பெருமூச்சோடு கூட அழுப்பா. உன் இருதயம் அழட்டும். அழு அழு. எனக்கு இருதயத்துக்குள்ள தெய்வீக சமாதானம் வேணும்பான்னு சொல்லி அழு. எனக்கு தெய்வீக சமாதானம் வேணும்பாடு. நீ அழ அழ அழ. சகோதரி, உனக்காகவே வானம் திறக்கிறது. உனக்காகவே வானம் திறக்கிறது. தேவாவியானவர் உன் இருதயத்துக்குள்ள தேவ அன்பை ஊற்றுகிறார். உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அனுபவத்தை ஆவியானவர் உனக்கு கொடுக்க போகிறார். ஆவியானவரே கொடுக்க போகிறார். இந்த ஜெபம் உன்னுடைய வாழ்க்கையில மெய்யான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. மெய்யான ஆசீர்வாதம், மெய்யான ஆசீர்வாதம். அந்த அண்ணா அழுதது போல அழுகிற வாழ்க்கையில ஆமீன். இந்த நாள் ஒருவேளை அழுகிற இந்த நாள் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம். எழுதி வைத்துக்கொள். ஆவியானவர் இந்த நாள் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன் வெறுமையை மாற்றி, உன் ஒழுங்கின்மையை மாற்றி, உன்னுடைய சிறையிருப்பை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவே. Hallelujah. Rimalara shakaba limalara libalara shakala ribalara. அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி எப்படி ஜெபிக்க தோன்றுகிறதோ அப்படி ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya. ரிமாலரா ஷகலாரா ரிபாலரா ஷகலாரா. எல்லாரும் கரங்களை தட்டி சின்ன பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய அளவில்லாத மகிமை. ஆமென். உன்னையும் ஆமென் பிதாவையும் ஒன்று சேர வைக்கிற தேவனுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகிமை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகிமை மேல இறங்கி வருகிறது. உலகத்தால கொடுக்க எடுக்க முடியாத சமாதானம் உன் இருதயத்துக்குள்ள வந்ததுன்னு சொன்னாலே போதும்மா. நீ ஜெயிச்சிட்ட. வியாதி மாறி போகிறது, பலவீனங்கள் மாறி போகிறது, போராட்டங்கள் மாறி போகிறது. சாத்தான் உன் காலுக்கு கீழே மடங்குகிறான். இப்பொழுது ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. இப்பொழுது ஒரு அபிஷேகம் உன் மேல ஊற்றப்படுகிறது. ஆமென். இயேசுவின் இரத்தத்தினாலே நீ பிதாவோடு கூட ஐக்கியம் கொண்டபடினாலே நீ விடுவிக்கப்படுகிறாய். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். நீ அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறாய். நீ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய்.
உனக்கு வர வேண்டிய ஆக்கினையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் ஏற்றுக்கொண்டாயிற்று. விசுவாசத்தோடு பிதாவை பார்த்து கூப்பிடு, விசுவாசத்தோடு பிதாவை நோக்கி கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு. ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தா. உனக்கு ஒரு அதிகாரம், உனக்கு ஒரு அதிகாரம் இயேசுவின் இரத்தத்தினாலே கிடைக்கிறது. உனக்கு ஒரு அதிகாரம் இயேசுவின் இரத்தத்தினாலே கிடைக்கிறது. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. உனக்கு ஒரு அதிகாரம் இயேசு இரத்தத்தினால அப்பான்னு கூப்பிடுற அதிகாரம் கிடைக்கிறது. அப்பான்னு கூப்பிடுற அதிகாரம் உனக்கு கிடைக்கிறது. கரங்களை தட்டி எல்லாரும் ஜெபிங்க, கரங்களை தட்டி எல்லாரும் ஊக்கமா ஜெபிங்க. ஹalleluya. ரிமாலாரா ஷகாலாரா. இழந்த கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறாருமா. இழந்த கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இழந்த கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆமென். நீ ஜெபிக்கும்போது இவ்வளவு நாட்கள் வெறுமையாக இருந்ததல்லவா, வெறுமையாக இருந்ததல்லவா, வெறுமையாக இருந்ததல்லவா. நன்றி தகப்பனே. இன்னைக்கு ஆண்டவரே ஆமென், அந்த வெறுமையை நீர் மாற்றுகிறதுக்கு நன்றி, அந்த வெறுமையை நீர் மாற்றுகிறதுக்கு நன்றி, எல்லா தடைகளும் மாறுகிறதுக்கு நன்றி. ஒரு அபிஷேகம் ஆண்டவரே இப்பொழுதே ஊற்றப்படுவதாக, உடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக. ஆமென். இருந்தவரோ இருக்கிறவரோ வருகிறவருமா இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தேவ மகிமை பிள்ளைகள் மேல் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அபிஷேகம் உன் மேல பாய்கிறது, உன் மேல பாய்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, hallelujah, hallelujah. Rimala rashakaba limala rashakalara lima labo shabalama lima labarera ribala rashakalara. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம், வல்லமை ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, hallelujah. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹalleluya. ஓ ரிமா லபா ரபோ ஷபலபா ரபோ ஷபலபா லபா ரபா. ஹalleluya, hallelujah. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய மகிமை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. இப்பொழுது அபிஷேகம் ஆண்டவரே ஊற்றப்படுவதாக. ஆவியானுடைய விரல் மாத்திரா, பரிசுத்த ஆவியானுடைய விரல் மாத்திரா ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும். கர்த்தருடைய ஆவியானுடைய விரல் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக. ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தொடுவீராக, நீர் தொடுவீராக. உம்முடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகள் மேல் பலமாய் அமர்வதாக. இப்பொழுதே கட்டுகள், இப்பொழுதே பலவீனங்கள், இப்பொழுதே போராட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. ஒரு அதிகாரமுள்ள பாத்திரமாய், ஒரு அபிஷேகமுள்ள பாத்திரமாய் உன்னை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். இப்பொழுதே பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிபாலாபா லிமாலாபா ரிபாலா ரஷகாலாரா. ஒரு புதிய கிருபை, புதிய கிருபை ஊற்றப்படட்டும், புதிய கிருபை ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் புதிய கிருபை ஊற்றப்படட்டும். இப்பொழுதே கட்டுகளை உடைக்கிற ஒரு அபிஷேகம் ஆவியானவருடைய கரத்தினாலே, ஆவியானுடைய கரத்தினாலே, பரிசுத்த ஆவியானுடைய கரத்தினாலே கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் வா மேல இறக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் வா மேல இறக்கிறார். கட்டுகளை அவிழ்க்கபடியாய், கட்டுகள் அவிழ்க்கபடியாய் வா மேல இறக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள், அதிகாரத்தை பெற்றுக்கொள். இருந்தவரோ இருக்கிறவரோ வருகிறவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அபிஷேகம் வா மேல இறங்கி வருகிறது. கண்டிராத பற்றிராத மகிமை உன்னை ஆவிக்குள்ளே கொண்டு செல்கிறேன், ஆவிக்குள்ளாய், ஆவிக்குள்ளே கொண்டு செல்கிறேன். ஆமென். ஒரு அனுபவம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி தகப்பனே. ஓரி பாலாரா ஷகல ரிமலரா கலரா ஓரி பலவரவோ ஷபலபலி பலவரவரா. ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும். ஹalleluya. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் இரத்தத்தினால். கரங்களை தட்டி வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு, உண்டு
வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. ஆவியின் வல்லமை, விட்டு கொடுத்து எல்லாரும் ஆவியானவரை விட்டு கொடுத்து ஜெபிங்க. உன்னதத்தின் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இன்று தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. எல்லாரும் உற்சாகமாய் பொழிந்திடும் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின். கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆமே விடுவிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிப்பீராக. ஆமென். பரிசுத்தராலே நீ அபிஷேகம் பண்ணப்படுகிறாய், பரிசுத்தராலே நீ அபிஷேகம் பண்ணப்படுகிறாய், ஆவியானவராலே நீ நிரப்பப்படுகிறாய். வானத்தை பூமி படைத்த கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். இப்பொழுது தேவ விடுதலை இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. வானத்தை பூமி படைத்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உண்டாவதாக. வானத்தை பூமி படைத்த கர்த்தருடைய விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. வானத்தை பூமி படைத்த தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை மூடுவதாக. இப்பொழுது மூடுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளை மூடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை மூடும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, இது கூடுகை மூலமாய் ஒரு மெய்யான விடுதலை, ஒரு மெய்யான ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ராபா லாபா லேமாலா ரஷகாலாரா. ஆமென். நீ பயந்து கொண்டிருந்த அந்த காரியத்துல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உன் பிள்ளை குறித்த காரியத்துல கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தரே சொல்லுகிறார், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன். கர்த்தரே சொல்லுகிறார், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், உன் பட்சத்தில் நான் இருக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்லவளை கொடுக்க இருந்திருக்கும் போது உன்னை படைத்த பரமபிதானா உனக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். நன்மையான ஈவுகள் எல்லாம் ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து உனக்காய் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள், உனக்காய் இறங்கி வருகிறது. ஓரி மாலா பலி மாலா பலி மாலா ரஷகலாரா. ஹல்லேலூயா. எனக்கு வர வேண்டிய ஆக்கினையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினாலே பிதாவோடு கூட நான் ஐக்கியமாக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து, எனக்காய் நீர் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்காக, இந்த மகத்துவமான திட்டத்துக்காக உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பாவை பார்த்து, ஏசப்பா எனக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த பிளவை மாற்றும்படியா இப்படி ஒரு ஐக்கியத்தை தந்தீங்கல்லப்பா. எனக்காக என் பாவங்கள் எல்லாம் சிலுவையில சுமந்தீங்கல்லப்பா, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க. ஆமென். பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு இன்னைக்கு நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஊக்கமாய் எல்லாரும் நாம திறந்து மகிமைப்படுத்துங்க. நீ இனி அனாதை அல்ல, இனி நீ அனாதை அல்ல, நீ இனி வெட்கப்பட்டு போவதே அல்ல. ஆமென், ஆமென். நீ தனித்து விடப்பட்டவளும் அல்ல, உனக்காய் வாதாட யாரும் இல்லாமலும் இல்லை. கர்த்தரே உனக்காய் வழக்காடுகிறார், கர்த்தரே உனக்காய் வாதாடுகிறார், கர்த்தரே உனக்காய் நீதி செய்கிறார், கர்த்தரே உனக்காய் யுத்தம் செய்கிறார், கர்த்தரே உனக்காய் செயல்படுகிறார். நீ சும்மா இரு, நான் உனக்காய் யுத்தம் பண்ணுவேன், உனக்காய் கிரியை செய்வேன். ஓரி மலர பலி பல ரஷக பலி மலரல ரிமல போ ஷபல பலி மல பர பர பர. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வியாதிகள் மாறும்படி எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தூர இடத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல பாருங்க, வெளிநாடுகள்ல ஆமென், இந்த யுத்தத்தினால வேலை செய்ய முடியாத வண்ணமாய் அநேக பிள்ளைகளை கம்பெனியை வீட்டுக்கு விடுறது மாதிரி இருக்குது. ஆமென். பாருங்க, ஆமென். அநேக பிள்ளைகள் இங்க லோன்களை எடுத்து கடன் வாங்கி எடுத்து வீடு கட்டுறதும் லேண்ட் வாங்குறது நிறைய
நிறைய காரியங்கள் செய்திருப்பாங்க, திருமண காரியங்களுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. இப்ப திரும்ப விட்டாச்சுன்னு சொன்னா அவங்க என்ன செய்வேனே தெரியாத ஒரு நிலைமை, லோன் கட்ட முடியாத நிலைமை. ஆனாலும் ஆண்டவருக்கு நன்மை எது என்பது தெரியும். ஆமே ஆமேன். ஆண்டவருக்கு எது நன்மை என்பது தெரியும். அந்த காரியம் நடக்கணும், இந்த பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கணும், ஆண்டவர் கிரியை செய்யணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்மையானது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வீராக, செய்வீராக, செய்வீராக ஆண்டவரே, செய்வீராக ஆண்டவரே. ஆமென். அநேக குடும்பங்கள் இருக்கிற பிளவுகள் மாறி போகணும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிளவுகள் மாறி போகணும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பிரிவினையின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள் எல்லாம் மாறி போகணும். ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, குடும்பங்களை ஆண்டவரே பிளவு உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அற்புதங்களை காண செய்வீராக ஆண்டவரே. கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படியா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரே மக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இவ்விதமாக இந்த வாரத்தில் இரண்டாவது நாள் நம்முடைய பாதத்திலே காத்திருக்க கற்றுக் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக மக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த வாரம் முழுவதும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் சிலுவை பாடு மரணங்களை நாங்கள் தியானித்து அதில் இருக்கிற ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய போகிற தேவருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களை கத்த நடத்துவீராக. கடந்த வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியோ, தூரத்தில் இந்த சத்தம் கேட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியோ, கைவிடாதிரு கர்த்தாவே. நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஆக்கினையை மாற்றி பிதாவோடு கூட எங்களுக்கு ஐக்கியத்தை உண்டாக்கி இருக்கிற தேவருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்னை எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.